கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினத்துல கூட நம்ம சங்கீதம் 9ஆம் சங்கீதம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதுல 15 வசனங்களை நம்ம தியானித்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு 16வது வசனத்துல இருந்து நம்ம தியானிக்க போறோம். கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். இப்போ இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் அவருடைய நியாயத்தினால அறியப்படுகிறார். அவர் நம்மளுக்கு ஒரு நியாயம் செய்யும் போது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமா ஆமா, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், அவர் நியாயாதிபதி கரெக்டா தான் செஞ்சிருக்காரு, இந்த விஷயத்துக்கு இப்படிதான் நம்ம அவர் நியாயம் செஞ்சிருக்கணும் அப்படின்றது அவருடைய நியாயத்தை நினைக்கும் போது அவர் அறியப்படுகிறார். அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியுது. எவ்வளவு நியாயாதிபதியா, எவ்வளவு ஷார்ப்பா அவருடைய தீர்ப்பு ரொம்ப ஷார்ப்பா கரெக்டா இருக்கும். அது யாருக்குமே இப்ப நம்ம உலக மனிதர்கள் ஒரு தீர்ப்பு சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு பணக்காரர்களுக்கு சாதகமா சொல்லலாம், இல்ல அவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு சாதகமா சொல்லலாம். அப்படி அவங்களுடைய தீர்ப்புல அவங்களுடைய நியாயத்துல கண்டிப்பா கொஞ்சமாவது கசடுகள் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய நியாயம் எப்படி இருக்கும்? நியாயம் ரொம்ப கரெக்டா கருத்தா இருக்கும். அதனால அவர் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். அவருடைய நியாயத்தினால அவர் அறியப்படுகிறாரு. துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கி கொண்டான். அவன் என்ன செஞ்சானோ அந்த செய்கையினாலே என்ன பண்ணிட்டான்? சிக்கி கொண்டான். துன்மார்க்கன் எப்படி என்னென்ன தவறெல்லாம் செஞ்சானோ அவனுடைய கையோட செய்கையினாலேயே அவன் என்ன பண்ணிட்டான்? சிக்கி கொண்டான். அதே போல துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தேவனை துன்மார்க்கர் மாத்திரமல்ல, தேவனை மறக்கிற எல்லா மனுஷங்களுமே என்ன பண்ணுவாங்க? எங்கதான் போகணும்? கடைசியா மரணத்துக்கு நேரம், அதாவது நரகத்துலதான் நம்ம போய் நிக்கணும். ஒருவேளை நம்மளும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து ரட்சிக்கப்பட்டு நல்லா அபிஷேகத்துல நிறைஞ்சு கொஞ்ச நாள்ல நம்ம பின்மாற்றத்துல போய் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம ஆண்டவரை மறந்து போனோம்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்னா நரகத்துலதான் தள்ளப்படும். அதனால தேவ பிள்ளைகளை என்னைக்கும் கர்த்தரை மறவாதீங்க. நம்மளுக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. இப்போ நம்ம அனுபவிக்கிற சந்தோஷம் எதுனாலுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கை, அனுபவிக்கிற சொந்தங்கள் பந்தங்கள் எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. இயேசு மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு சொந்தமானவர். அவரை தவிர எதுவுமே கிடையாது. இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரே நமக்கு அடைக்கலமானவர். அதனால நம்ம கர்த்தரை என்னைக்குமே மறந்துடக்கூடாது. இந்த அற்ப உலக பொருள்களுக்காக நம்ம கர்த்தரை மறந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம கர்த்தரை தேவனை மறந்தோம்னா நம்ம எங்க தள்ளப்படுவோம்? நரகத்துலதான் தள்ளப்படுவோம். அதனால நரகத்துக்கு போகாம நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா நம்ம தேவனை என்னைக்குமே நினைத்தருள வேண்டும். சரிங்களா? இன்றைக்கு நம்ம 2 வசனங்களை தியானித்திருக்கிறோம். நாளைய தினத்துல மிச்சம் 3 வசனங்களையும் நம்ம தியானிப்போம். மீதமுள்ள 3 வசனங்களையும் நம்ம தியானிப்போம். அது வரைக்கும் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.